சென்னை பல்கலைக்கழகத்தின் பொது நிர்வாகத்துறை தலைவராக ராமு மணிவண்ணனை மீண்டும் நியமிக்க மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுத்ததாக பொது நிர்வாகத்துறை தலைவர் பதவியிலிருந்து ராமு மணிவண்ணன் நீக்கப்பட்டார். இவருக்கு பதிலாக கோட்டீஸ்வர ராவ் என்பவரை புதிய தலைவராக துணைவேந்தர் நியமித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராமு மணிவண்ணனை மீண்டும் துறை தலைவராக நியமிக்க வலியுறுத்தியும் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். காரணம் இல்லாமல் கேட்கல. ஏறத்தாழ 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த துறையில் செஞ்சிருக்காரு. வெறும் 5 மாணவர்கள் இருந்த துறையை 120 மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஒரு சப்ஜெக்ட் மிகப்பெரிய லெவலில் ஃபேமஸாக இருக்குன்னா இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான். அதை ஐயா தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்களை பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருக்காங்க. மாணவர் மத்தியில் டெல்லி யூனிவர்சிட்டி JNUவில் இருக்கிற மாதிரி நிறைய மாற்றங்களை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐயா அவர்களை பழிவாங்க நோக்கோட ஐயா அவர்களை பொறுப்புலேருந்து நீக்கியிருக்காங்க. எங்களுக்கு அவர் மட்டும்தான் வேணும். அவரை திருப்பி துறை தலைவராக மாற்றணும். இதுக்காக நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும். அவர் வர்ற வரைக்கும் நாங்கள் யாருமே கிளாஸுக்கு போக மாட்டாங்க. மாணவர்களின் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தின் அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டு தீவிர சோதனைக்கு பிறகே மாணவர்கள் வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர்.